வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் திவ்யா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோட போன வீடியோலாம் நீங்கள் கதையெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறதையும் கமெண்ட்டில் கண்டிப்பாக கொடுங்க. அது எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் கேட்குறேன். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ஒரு அருமையான கதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. கதைக்குள்ளே போகலாம். ஒரு 13 வயசு ஒரு சிறுவன் இருக்கான். அந்த சிறுவன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழ்மையில் இருக்கான். அவனுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான துணி இல்லை, படுக்கிற வசதியோ இல்லை சாப்பாடோ இந்த மாதிரி எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு சிறுவன். அந்த சிறுவன் தன்னோட பசி மயக்கத்திலேயே ஒரு நாடக கொட்டாய் இருக்கும்ல, அதுக்கிட்ட அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான். அவனுக்கு பசி, தண்ணி தாகம் அந்த இதுலேயே அப்படியே சோர்ந்து போய் அந்த நாடக கொட்டாய்க்கு வெளியில் அப்படியே அந்த செவுத்தில் சாஞ்சி உட்காந்துருக்கான். அந்த சாஞ்சி உட்காந்த சிறுவனை பார்த்துட்டு அங்கேருந்து ஒருத்தவர் குதிரையில் வந்து இறங்கினார். ஒரு கொஞ்சம் பணக்காரர் மாதிரி, ஒரு வசதியான ஒரு மன்னர்னு வச்சுக்குவோமே, அந்த மாதிரி ஒருத்தர் வந்து இறங்குறார். அவர் வந்து என்னென்னா இறங்கிட்டு அந்த பையன்கிட்ட என்ன சொல்கிறாரு, தம்பி இங்கே வந்து எனக்கு யார்கிட்ட இந்த குதிரையை ஒப்படைக்கிறதுன்னு தெரில, நீ பார்க்க நல்ல பையனாக இருக்க, நீ வந்து இந்த குதிரையை கொஞ்சம் பார்த்துக்கோ, நான் உள்ள நாடகத்தை பார்த்துட்டு வந்துடுறேன். நிறையா தடவை இங்கே வரும்போது நான் குதிரையை வெளியில் கட்டிட்டு போகும்போது குதிரை காணா போயிடுது, அந்த மாதிரி ஆகுது. ஸோ அதனால தான் உனக்கு கேட்குறேன், நீ இந்த குதிரையை கொஞ்சம் பார்த்துக்கோ, நான் உள்ள நாடகம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வரும்போது உனக்கு இதுக்கான காசு உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறார். சரின்னு அந்த பையனுக்கும் உடனே ரொம்ப சந்தோஷம், இப்படியும் ஒரு வேலை இருக்கா, அப்போனா இதையும் செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உட்காந்து அந்த குதிரையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அவருக்கு வெளியில் அந்த குதிரையை கட்டிட்டு உள்ள நாடகம் பார்க்க போயிட்டார். திரும்பி வரும்போது பார்த்தா அவருக்கு அவ்வளோ ஆச்சரியம், இது நம்ம குதிரை தானா அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா அந்த குதிரை நல்லா பளபளன்னு நல்ல சுத்தமாகவும் அழகாகவும் இருக்குது. உடனே அவர்கிட்ட போய், நீ இந்த குதிரையை சுத்தம் பண்ணிட்டியா, குளிப்பாட்டிட்டியா அப்படின்லாம் கேட்கவும் அந்த பையன், ஆமாம் ஐயா, நான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி குளிப்பாட்டி எனக்கு நேரம் இருந்துச்சு, சரின்னு தான் ஐயா செஞ்சேன் அப்படின்னோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவருக்கு நினச்ச காசோட எக்ஸ்ட்ரா காசு கூடுதலாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த பையனுக்கு. அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி தேவையான சாமான் கொஞ்சம் வாங்கிக்கலாம் சாப்பிட்றதுக்குள்ளது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவனுக்கு. கண்ணு நிறையா அந்த காசை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறான், எல்லா வீட்டுக்கு தேவையானதெல்லாம் சாப்பாடெலாம் வாங்கிட்டு போகிறான். அடுத்த நாளும் திரும்ப அதே இடத்துல அதே மாதிரி வந்து உட்காடுறான். திரும்ப அதே மாதிரி ஒரு 2-3 பேர் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கு அது ஒரு தொழிலாகவே மாற ஆரம்பிச்சிது. குதிரையெல்லாம் கட்டி போட ஆரம்பித்தான். அந்த நாடக கொட்டாய்க்கு வெளியில் ஒரு இடம், சின்ன இடத்த வந்து வாடகைக்காக எடுத்தான். அந்த இடத்துல ஃபுல்லாக குதிரைக்காக உள்ள தேவையானது எல்லாத்தையும் வச்சு அதை பாதுகாத்து வரவங்களுக்கு பாதுகாக்கிற ஒரு இடம் மாதிரி அரேஞ்ச் பண்ணான். அடுத்தது அவனோட தொழில் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. ஆள் அமர்த்தி, அதாவது அசிஸ்டண்ட் மாதிரி ஆட்கள் போட்டு அவன் வேலையை இன்னும் வந்து அதிகப்படுத்தினான். இன்னும் வந்து வியாபாரம் நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிது. இது மட்டும் இல்லாமல் அவன் வேலை செய்ய நேரம் போக நாடகங்களை வெளியிலேருந்தே பார்க்க ஆரம்பித்தான். ஒவ்வொன்றையும் கேட்க ஆரம்பித்தான். உள்ளே போக ஆரம்பித்தான். அவனுக்கு இப்போ காசு வந்துருச்சா, ஸோ உள்ளே போய் நாடகங்களை பார்க்க ஆரம்பித்தான். நாடகங்களை பார்க்க பார்க்க அவனோட கற்பனை அறிவு அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. அவனுக்குள்ளே தூங்கி கொண்டிருந்த ஒரு அறிவு அப்படியே முழிச்ச மாதிரி ஒரு கற்பனையாளராக இருக்கட்டும், ஒரு பெரிய எழுத்தாளராக வந்தார், ஒரு பெரிய நாவலாசிரியராக மாறினார், அப்புறம் ஒரு பெரிய கதையாசிரியர், இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு மனிதராக, மாபெரும் மனிதராக மாறினார். அவரோட பேரை கேட்டால் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மனிதராக மாறினார். யாருன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? சொல்லிடுறேன், அவர் வேறு யாரும் இல்லை, வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஆமாங்க, அவரோட சின்ன வயசு கதையை தான் நான் சொன்னேன். அவர் அந்த கஷ்டப்படுற சூழ்நிலையிலையும் அவர் இதுலேருந்து மீண்டு பெரிய ஆளாக வந்தது எவ்வளோ பெரிய சவாலை அவர் வந்து சந்தித்து வெளியில் வந்திருப்பான்னு யோசிங்க. ஸோ இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கக்கூடாது. அந்த நிலையிலையும் நம்ம போராடியாவது அந்த நிலையை விட்டு மேலே அடுத்த நிலைக்கு மாறணும். அப்படிங்கிறதுக்கு என்ன தேவையோ அதுலேருந்து கற்றுக்கணும். அதை படிக்கல் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த படியை நோக்கி நம்ம நகரணுமே தவிர அதே இடத்துல நம்ம தேங்கி இருக்கக்கூடாது. ஸோ எப்போவுமே நம்ம வந்து முயற்சியை கைவிடவே கூடாது. அது எந்த மாதிரி நேரமாக, இக்கட்டான சூழ்நிலை, நேரம் எப்படி வேணாலும் இருக்கட்டும்,
முயற்சி ஒன்றே மாறாத ஒன்று. முயற்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வெற்றியை வந்து அடையலாம். நன்றி, வணக்கம். அடுத்த கதையில் நம்ம சந்திப்போம்.